ஹலோ கைஸ், இந்த உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க பல அறிவியல் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை தேடிக்கிட்டு வரோம். இது போல தேடும்போது சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமான மற்றும் பயமுறுத்தும் விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல பல விஷயங்கள் இன்னும் மனிதன் அறிவுக்கு எட்டாத மர்மமாக தான் இருக்கு. இன்னைக்கு வீடியோல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை அலற வைத்த 10 கண்டுபிடிப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுற பல விஷயங்களை சொல்ல போது. ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 10ஆவதா பார்த்தியன் டூம். 2020ஆம் ஆண்டு கிழக்கு ஈரான்ல இருக்கும் குர்திஸ்தான்ல தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. இந்த அகழ்வாராய்ச்சியின் அப்போ ரொம்ப பழமையான கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கல்லறைங்கிறதுனால அதுல இருந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுவா இந்த மாதிரி எலும்புக்கூடுகள் கிடைக்கிறது ஒன்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு புதுசு இல்லைனாலும் என்ன ஆச்சரியமான விஷயம்னா இந்த எலும்புக்கூடுகள் மிகப்பெரிய மண்பானைக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தது. களிமண்ணினால செய்யப்பட்ட இருந்த இந்த மண்பானைக்குள்ள மனிதர்கள் புதைக்கப்பட்டது முதன்முறையா கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஏன் செய்யப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியல. இதுக்கான பதில தெரிஞ்சுக்க விஞ்ஞானிகள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அந்த மண்ஜாடியில இருந்த எலும்புக்கூடுகள் கூட கத்தி, வாள்னு பல பொருட்களும் உள்ள இருந்தது. அந்த மண்ஜாடியில இருந்தவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போர்ல இறந்து போயிருக்கலாம். இவர் ஒரு ராணுவ வீரர்னு கண்டுபிடிச்சாங்க. 247 பிசில இருந்து 224 ஏடி காலத்துல வாழ்ந்த பார்த்தியன் எம்பையரோட போர் வீரர் தான் இவர். இந்த மண்பானைக்குள்ள இவருக்கு மரியாதை செய்யும்படி இறுதி சடங்கு பண்ணியிருக்கலாம்னு யோசிச்சாங்க. ஆனா இதுதான் காரணமானு உறுதியா அவங்களால சொல்ல முடியல. 9ஆவதா ஏன்ஷியன்ட் கவுண்டர்ஃபீட் காயின்ஸ். இன்றைய காலத்துல கள்ள நோட்டு வியாபாரம் மிகப்பெரிய அளவுல பரவி வருது. ஆனா கள்ளப்பண விளையாட்டு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நடந்துகிட்டு வருதுன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்களா? நான் சொல்றது கிட்டத்தட்ட 1150 பிசில இருந்து 1200 பிசில. அந்த காலத்துல வெள்ளி நாணயங்கள் இஸ்ரேல்ல பயன்பாட்டுல இருந்தது. வெள்ளி ரொம்ப குறைஞ்ச அளவுல இஸ்ரேல்ல கிடைச்சதுனால குறைவான வெள்ளி நாணயங்கள் பணமாக்கப்பட்டு புழக்கத்துல இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில போலியான வெள்ளி காசுகள் தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு நடுவுல புழங்கப்பட்டிருக்கு. இது சமீபத்தில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க. இஸ்ரேல்ல உள்ள பல நகரங்கள்ல இருந்து பல போலியான வெள்ளி நாணயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயங்களை மேற்கொண்டு பரிசோதனை பண்ணி பார்த்ததுல சில நாணயங்கள் வெள்ளியாகவும் மீதி உள்ள நாணயங்கள் செம்பு மேல பூசப்பட்ட வெள்ளியாகவும் இருந்திருக்கு. 8ஆவதா கான்ஸ்டிபேட்டட் டிமைஸ். அமெரிக்கால இருக்கும் டெக்சாஸ் நகரத்துல நடந்த அகழ்வாராய்ச்சின் அப்போ 1400ஆம் ஆண்டு இறந்து போன ஒரு மனிதனோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் உயிரோடு இருக்கும்போது இவர் சாப்பிட்ட உணவு இந்த எலும்பு கூடோட உடல்ல சிலது இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. அதை மேற்கொண்டு பரிசோதனை பண்ணி பார்த்ததுல இவர் மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷனால இறந்து போயிருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க. இவர் பல மாதங்களுக்கு வெட்டு கிளிகளை உணவாக சாப்பிட்டதுல இவருக்கு மெகா கோலன்ல நோய் தாக்கி இருக்கு. அதாவது சாதாரண சைஸை விட 6 மடங்கு இவருக்கு பெருசா வீங்கி இருக்கு. இதனால இவருக்கு சகாசுங்கிற நோய் வந்து இவரால எதை சாப்பிட்டாலும் அதை ஜீர்ணிக்க முடியாம பயங்கர வயிற்று வலியில அவதிப்பட்டிருக்கிறாரு. இவருடைய வயிற்றில இருந்து எடுக்கப்பட்ட எச்சங்கள்ல நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவே இவருடைய மரணத்துக்கும் காரணமாகவும் இருந்திருக்கு. 7ஆவதா நாசி எனிக்மா மிஷன். ஜெர்மனியில இருக்கும் கெல்டிங் கடல்ல இருந்து மீன் பிடிச்ச சில மீனவர்கள் அவங்களோட மீன் வலையில ரொம்ப வித்தியாசமான ஒரு மிஷினை மாட்டி இருப்பதை பார்த்தாங்க. அதை நிபுணர்கள் கிட்ட கொடுத்த போது அது நாசி எனிக்மா மிஷின் கண்டுபிடிச்சாங்க. அத நாசி ராணுவம் கடல்ல போகும் எதிரி கப்பல்களை தாக்குறதுக்காக இந்த மிஷின் மூலமா தான் ரகசிய குறியீடுகளை அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்பப்பட்ட குறியீடுகளை வச்சுதான் இவங்களோட நீர்மூழ்கி கப்பல் எதிரி போர் கப்பலை தாக்கியிருக்கு. இந்த மிஷின் 2ஆம் உலக போர் அப்போ ஜெர்மனினால உபயோகிக்கப்பட்டு போர் முடிஞ்சவுடன் கடல்ல தூக்கி வீசப்பட்டிருக்கு. 6ஆவதா ஹியூமன் போன் வெப்பன்ஸ். பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்கள் ஆயுதங்கள் செய்ய கல்லுகளையும் மிருக எலும்புகளையும் பயன்படுத்தினாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மனித எலும்புகளையும் ஆயுதமா உபயோகப்படுத்திருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாகர்லேண்ட் தீவுல வாழ்ந்த மக்கள் மனித எலும்புகளை வச்சு பல வகையான ஆயுதங்களை தயாரிச்சிருக்காங்க. இந்த ஆயுதங்களை வேட்டையாடவும் சண்டை போடவும் பயன்படுத்தியிருக்காங்க. டாகர்லேண்ட் தீவு சுமார் 11,000 இருந்து 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி லண்டன்லயும் யூரோப்பை சேர்க்கும் தீவாக இருந்திருக்கு. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த சுனாமினால இந்த தீவு முழுமையா கடலுக்கு அடியில முழுகி விட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, இவங்க எதுக்காக மனிதர்கள் எலும்ப வச்சு ஆயுதங்கள் தயாரிச்சாங்க?
அஞ்சாவதா ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன். 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல பல்கேரியால இருக்க ஒரு நகரத்துல ரொம்ப பழமையான ஒரு பாறை பலகையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுல பல ஆச்சரியமான விஷயம் எழுதப்பட்டிருந்தது. இந்த விஷயத்த நிபுணர்கள் குழு படிச்சு ரொம்ப திகைச்சு போனாங்க. அந்த கல்வெட்டுல கிபி 2ஆம் நூற்றாண்டுல நடந்த தகவலின்படி அப்போ அப்பகுதியில நடந்த பேரரசுக்கான தேர்தல்ல பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்தது. இந்த தகராறுல பேரரசராக தகுதி இல்லாத ஒருத்தருக்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா வெற்றி பெற்றது எதிர் பேரரசரான செப்டிமஸ் செவரஸ். இதனால மக்கள் தப்பான ஆளுக்கு ஆதரவு தெரிவிச்ச காரணத்தினால அந்த நகர மக்களுக்கிட்ட இருந்து 7 லட்சம் தங்க காசுகளை மன்னிப்பாக வாங்கியிருக்காரு. இது அந்த அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பட்ட கல்வெட்டுல எழுதப்பட்டிருந்தது. யோசிச்சு பாருங்க, தனக்கு பிடிச்ச நபருக்கு ஓட்டு போட்டதுக்கு மக்கள் ஃபைன் கட்டியிருக்காங்க. 4ஆவதா பேபி நஜார். இஸ்ரேல் மிகவும் பழமையான ஒரு நாடாகும். 900 பிசில இருந்தே மக்கள் இங்க அதிகமா இருந்ததாக வரலாறு சொல்லுது. சமீபமா நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில இஸ்ரேல்ல இருக்கும் ஜாஃபாங்கிற நகரத்துல ஒரு சின்ன ஜாடியில இருந்து குழந்தையோட எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குழந்தையோட எச்சங்கள் சுமார் 3800 ஆண்டுகள் பழமையானவை. இந்த ஜாடி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இஸ்ரேல்ல வாழ்ந்த எந்த இன மக்களும் இப்படி தகனம் செஞ்சது கிடையாது. அப்போ யார் எதுக்காக ஒரு குழந்தையை ஜாடியில வச்சு புதைச்சிருக்காங்கன்னு கேள்விகள் எழுப்பி இந்த கேள்விகளுக்கு இஸ்ரேல் தொல்லியல் துறை உறுப்பினர்களால பதில் சொல்ல முடியல. இன்றும் எதுக்காக ஒரு குழந்தை இப்படி தகனம் செய்யப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 3ஆவதா மிஸ்டீரியஸ் பெயிண்டிங். லியோனார்டோ டா வின்சி ஒரு மிகப்பெரிய ஓவியர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வரைஞ்ச ஓவியங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஓவியங்கள்ல இருக்கிற மர்மத்தை யாராலையும் உடைக்க முடியல. லியோனார்டோ வரைந்த அவருடைய புகழ்பெற்ற 7 ஓவியங்கள்ல ஆழ்ந்த ஆய்வுக்கு அப்புறம் இந்த ஓவியங்கள்ல ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள்ல மனிதர்களோட டிஎன்ஏ எப்படி வந்தது? லியோனார்டோ எதை பயன்படுத்தி இந்த ஓவியங்களை வரைஞ்சாரு? இது ரொம்ப மர்மமாக தான் இருக்கு. சில விஞ்ஞானிகள் இதுக்கு காரணம் இந்த ஓவியங்கள் ரொம்ப பழமையானது, மேலும் பல பேரோட கைகளை கடக்கும் போது அது மனிதர்களோட தொடர்பு கொள்ளும் போது இந்த டிஎன்ஏக்கள் அதுல வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த ஓவியங்கள் இன்றும் ஒரு மர்மமாக இருக்க காரணம் இந்த மனித டிஎன்ஏக்கள் எல்லாம் 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மக்களுடையது. 2ஆவதா கார்டனிங் ட்ரெஷர். இது உண்மையிலேயே 2020ஆம் ஆண்டு இங்கிலாந்துல இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு நடந்தது. இங்கிலாந்துல இருக்கும் ஒரு நகரத்துல ஒரு குடும்பம் அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மண்ணுக்கு அடியில இருந்து ஏதோ விசித்திரமான ஒண்ணு புதைக்கப்பட்டிருந்ததா பார்த்தாங்க. அதை தோண்டி எடுத்த போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அதுல மொத்தம் 63 தங்க நாணயங்களும் 1 வெள்ளி நாணயமும் இருந்தது. இந்த தங்க நாணயங்கள் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த காசுகள்ல எல்லாம் அன்றைய பேரரசர்களும் மகாராணிகளோட பெயரும் உருவமும் இருந்தது. இவங்களோட உருவமும் பேரும் எதுக்காக இந்த நாணயங்கள்ல இருந்ததுன்னு சரியா சொல்ல முடியல. எதனால இந்த தங்க காசுகள் மண்ணுக்கு அடியில புதைக்கப்பட்டிருந்ததுங்கிற கேள்விக்கும் பதில் இல்ல. இந்த புதையலோட மதிப்பு $18,600, அதாவது இந்திய பணத்துக்கு 14.5 லட்சம். எப்படியா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு இந்த புதையல் கிடைச்சது. 1ஆவதா ஏன்ஷியன்ட் இஜிப்சியன் ஸ்டார். ஜெர்மன் மற்றும் எகிப்தை சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு எகிப்து கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் தி டெம்பிள் ஆஃப் ஆஸ்னா. இந்த கோயிலை ரொம்ப ஆழமா சுத்தம் செய்யும் போது இதுல இருக்கிற ஓவியங்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஏன்னா இந்த ஓவியங்கள் எல்லாம் 2000 ஆண்டுகள் பழமையானது. ஆனா பாக்குறதுக்கு ஏதோ நேத்திக்கு வரைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. இது கூடவே பண்டைய எகிப்திய நூல்கள்ல குறிப்பிடப்பட்ட மாதிரியே பல மர்மமான விஷயங்களும் இந்த கோவிலோட சுவர்ல சொல்லப்பட்டிருந்தது. அதுலயும் குறிப்பா ஒரு விண்மீன் கூட்டத்தின் விளக்கத்தை இது சொல்லியிருந்தது. ஆனா இந்த விண்மீன் நம்மளோட பிரபஞ்சத்துல சரியா எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. மற்றும் எகிப்தியர்கள் எதை வச்சு இந்த விண்மீனை வரைஞ்சிருப்பாங்கன்னு மர்மமாக தான் இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோல நீங்க பார்த்த 10 கண்டுபிடிப்புகள்ல எது உங்களை ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.